இல்லைங்க, இது இந்த 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 மேகதாது இஷ்யூ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அது எந்த காரணத்துக்கும் எங்க மாநில தலைவர் சொல்லிட்டாரு, ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. இப்போ இதுல வந்து தமிழ்நாடு காங்கிரஸும் கர்நாடகா காங்கிரஸுக்கும் அதுல வந்து சண்டை வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க மாநிலத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சிகள், அந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்க செய்வோம். அதை வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தியும் அதுல வந்து அவர் வர்றது, அவர் இன்டர்வியர் ஆகிறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை. நாங்க தான் இது சண்டை போட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் இதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. எந்த எந்த காரணத்திற்காகவும் தமிழகத்துடைய ஒரு 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 முன்னேற்ற பாதையாக இருக்கட்டும், ஒரு நல பாதையாக இருக்கட்டும், அதுல எந்த விதமான ஒரு சின்ன இது ஏற்பட்டா கூட தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாடி நிற்கும். அதுல இந்த மாற்று கருத்து முடியாது. அதுக்கு யாரு வந்து எப்படி பேசினாலும் நாங்க அந்த மாத்திக்க மாட்டோம் ஸ்டாண்டை. இல்ல அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. இது நாங்க பாலிடிக்ஸ் வேற, எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல நாங்க எதை செய்யணுமோ, வேற வழி இல்லாம செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். பொலிட்டிக்கலி நாங்க அவங்களை எதிர்க்கிறோம்ன்றதுல டே ஒன்ல இருந்து அவங்க கிளியரா இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக என்பது அவங்க வந்து அதை வந்து அதான் அவங்களுடைய ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட். அதுல வந்து பொலிட்டிக்கலி தே ஆர் வெரி கிளியர் அகேன்ஸ்ட் தட். ஆனா இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி தமிழகத்துக்கு எது நல்லது பார்த்து நாங்க செய்வோம் சொல்றதுல அது அவங்களுடைய ஸ்டாண்ட். அதை வந்து நாங்க வந்து அதுல வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனா இந்த அலையன்ஸுக்கு பாஜக விரோதம் அப்படின்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த அலையன்ஸுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம். எங்களுடைய முனைப்பு அதுல தான் இருக்கு.